வணக்கம். ஜெய் ஸ்ரீபாலன் லேர்ன் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, சாடை சாத்தி, அதாவது இந்த ஏழரை சனி அப்படிங்கும்போது எல்லாருக்கும் மனசுல ஒரு பயம். அது மட்டும் இல்லாமல் இந்த சனீஸ்வர பகவான் கர்ம வினை கொடுக்கக்கூடியவர். கர்மம் அப்படின்னாக்கா நம்ம என்ன தொழில் பண்ணணும் அப்படிங்கிறது சேட்டனை வச்சுதான். நாடி அஸ்ட்ராலஜி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புக்ல எல்லாம் இது சேட்டன் அண்ட் குரு, ராகு அண்ட் கேத்து வச்சுதான் ஜாஸ்தி ப்ரெடிக்ஷனே கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது சேட்டன் இருக்கிற இடத்துல அவர் இருக்கிற எந்த சைன்ல இருக்காருன்னு பார்த்து இது வரைக்கும் நான் ப்ரெடிக்ட் பண்ண வரைக்கும் எதுவுமே ஃபெயிலியர் ஆகல. அவர் எத்தனை ஜாப்ல எந்த மாதிரியான ஜாப்ல இருப்பாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது சனியை வச்சுதான் தொழில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்னது கிட்ட நம்ம எப்பவுமே பிளானட் இருக்கிற விஷயம், அதனுடைய நட்சத்திரங்கள், அதனுடைய தசாகள், தசாபுத்திகள், அதெல்லாம் வச்சுண்டு நவாம்சத்துல இருக்கிறது, டீட்டன்ல இருக்கிறது, இதெல்லாம் வச்சுதான் நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும். ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனேயே சில சமயத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த தமிழா தமிழா எந்தோ எங்க வருது, எந்த சேனல்ல வருதுலாம் தெரியாது. பட் ஃபேஸ்புக்ல அடிக்கடி வரும். அதுல வரும்போது இந்த ஆஸ்ட்ராலஜரை பத்தி ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் எனக்கு இன்னொரு விஷயமும் சொல்ல மாட்டோம். நிறைய ஆஸ்ட்ராலஜர் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஆப்போசிட் பார்ட்டிக்காரங்க வந்து ஏதோ டேட் ஆஃப் பர்த் எல்லாம் சொல்லுவாங்க. இவங்க அதை பார்த்த உடனே இவங்க வந்து குடுகுடுன்னு ப்ரெடிக்ஷன் பண்ணி அதை வந்து அவங்க மட்டும் சொல்லிட்டே போறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரெண்டு தரப்புல இருந்தே எனக்கு நான் வந்து ஐ எம் நாட் ஜட்ஜ்மெண்டல். நான் என்ன நான் யாரையும் ஜட்ஜ் பண்றதுக்கு நான் யாரும் கிடையாது. பட் சில பேர் வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப பழிப்பாங்க ஆஸ்ட்ராலஜரை. அதுவும் ரொம்ப தப்பு. அட் த சேம் டைம் இந்த ஆஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாம் அது எப்படி அவ்வளோ வெறும் ஒரு பேப்பர் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க இவங்க ஏதோ பண்றாங்க, கட கடனை இப்படி ஆகும் இப்படி ஆகும் அப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். காரணம் என்னதுன்னு கேட்டா, என்னுடைய ப்ரிடிக்ஷன்ஸ்ல ஒருத்தர் வரும்போது என்னால அப்படி 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலாம் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. நிஜமா என்னால முடியாது. அந்த கேட்டகரிக்கு நான் கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டா, நான் வந்து ஒரு பிளானட் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்குன்னா அதனுடைய எந்த சாரத்துல உட்காந்துருக்கு, எந்த பாதத்துல உட்காந்துருக்கு, என்ன நட்சத்திரத்துல உட்காந்துட்டு இருக்கு, அது என்ன என்ன சொல்ல வருது, அது சரக்காரகா என்ன, நவாசத்தது எந்திரில உட்காந்துட்டு இருக்கு, என்ன தசை குடைக்கிறது, காலச்சக்கரம் என்ன சொல்றது, அஷ்டவர்கா என்ன சொல்றது, பின்ன அஷ்டவர்கா என்ன சொல்றது, நாராயண தசை என்ன சொல்றது. ஸோ எனக்கு அட்லீஸ்ட் 1 ஹவர் 1.5 ஹவர் ஆனாதான் என்னால ஒரு ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு கன்க்ளூஷனுக்கே வர முடியும். அப்படி இருக்கும்போது ரேண்டமா எல்லாம் சொல்லிட்டு போறாங்க. ஏய், எல்லாருமே இது வந்து ஒரு ஜோக்கா தான் போயிடுது. ஆஸ்ட்ராலஜிங்கிறது வந்து ஆக்சுவல் நானும் ஒரு ஆஸ்ட்ராலஜர் தான், மற்ற ஆஸ்ட்ராலஜரை பழிக்க கூடாது. பட் சம்டைம்ஸ் ஐ ஃபீல் வெரி சாரி டு போத் த வே. பட் ஈவன் தோ என்னுடைய இது என்னதுன்னு கேட்டேன்னாக்கா, இப்போ நான் ரொம்ப சிம்பிளா சர்வ அஷ்ட வர்க்கத்தை வச்சுட்டு எப்படி நம்ம வந்து சாடை சாத்திக்கு பயப்படணுமா, ஏழரை சனிக்கு பயப்படணுமா, இல்ல நம்ம கரியரை பத்தி நம்ம கரியர் எப்படி போகும், எதுக்கு நம்ம ஆஸ்ட்ராலஜர்கிட்ட போய் பணத்தை பணத்தை கொடுத்து கொடுத்து ஒரு வாட்டி பண்ணணும், ஏன் நாமளே இதை பார்க்க முடியாது. எல்லாருக்கும் அவங்க இப்போ மொபைல் வச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்க ஆஸ்ட்ரோ செஞ்சு போட்டுக்கிறாங்க, என்னென்னவோ சாஃப்ட்வேர் போட்டு வச்சுக்கிறாங்க, போட்டு வச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுல இந்த சர்வஷ்ட வர்க்கத்தெல்லாம் போட்டு ரொம்ப அழகா தன்னுடைய ப்ரிடிக்ஷன் தான் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடை தான் இப்போ உங்களுக்கு பவர் பாயிண்ட்டை போய் காமிக்க போறேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சப்போஸ் கன்சல்டேஷன் வேணும்னாலோ இல்ல உங்களுக்கு வந்து ஜாதகம் படிக்கணும்னாலோ என்னுடைய ஓன் வெப்சைட் இருக்கு, jayasreebalan.com. அதுல போய் நீங்க பதிவு பண்ணி என்னை ரீச் பண்ணலாம். வாங்க நம்ம வந்து பவர் பாயிண்ட் போகலாம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கு என்ன. இந்த ஒரு ராசி சாட்ல சந்திரன் வந்து எனக்கு ஏழரை சனி அப்படின்னாலே நம்ம சந்திரனை வச்சுதான் பார்ப்போம், லக்னத்தை வச்சு பார்க்கறது கிடையாது என்ன. சோ அப்போ சந்திரனை வச்சு பார்க்கும்போது இப்போ ஒருத்தருக்கு ஜாதகத்துல சிம்ம ராசியில இருக்காரு அவரு. அப்போ சிம்ம ராசிக்கு இங்க பாத்தீங்கன்னா சர்வ அஷ்ட வர்க்கத்துல 25 மார்க் கொடுத்துருக்கு. சோ இப்ப சாடை சாத்தினா என்னது, ஏழு சனினா 12ஆம் வீட்லயும் 1ஆம் வீட்லயும் 2ஆம் வீட்லயும் சனி இருக்கிறதுக்கு பேரு, அந்த 7 வருஷம் அவர் இருக்கிறதுக்கு பேரு வந்து சனி தசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சனி தசைனாலே எல்லாரும் பயப்படுவாங்க. இப்போ இது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, சனீஸ்வர பகவான் 12வது வீட்டுக்கு, அதாவது அவர் வந்து இங்கேருந்து 11வது வீட்டுல சனீஸ்வர பகவான் இருக்கார். அப்போ பார்த்தா 38 பிந்து கொடுத்துருக்கு. ஸோ அவர் வந்து ஒரு நேட்டிவ் வந்து ரொம்ப இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடியவர். அவருக்கு வந்து மிதுனத்துல 38 மார்க் இருக்கு, 38 பிந்துஸ் இருக்கு. ஸோனாக்கா அவர் கரியர்ல வந்து ரொம்ப ஹை பிச்ல இருக்கார்.
38 மார்க் இஸ் த ஹையஸ்ட் மார்க். தட் 40 50 எல்லாம் கூட பார்த்துருக்கேன். பட் 38 இஸ் ஆல்சோ வெரி ஹை பிந்துஸ் தான். ஸோ அதில் அவரோட கரியர்ல போடு போடுன்னு போட்டுட்டு இருந்தார். இப்ப சாடே சாத்தி ஆரம்பிக்கும் போது அந்த 12வது வீட்டுக்கு இறங்கும் போது எத்தனை பாயிண்ட்? 17 பாயிண்ட் குறைஞ்சு போயிடுச்சு. ஸோ திடும்னு வேலை ஜாபு போறது கஷ்டப்படுறாரு. ரொம்ப ஐயோ ஜாப் போச்சு கஷ்டமா இருக்கு எனக்கு, குடும்பத்துல 1000 பிரச்சனை. ஏன்னா இங்க 21 மார்க். நான் சொல்லியிருக்கேன் 28 மார்க்குக்கு கீழே குறைச்சலா இருந்ததுன்னா அந்த அவங்களுக்கு கொஞ்சம் பண கஷ்டம் இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் எல்லா பிளானட்ஸும் கை இறங்கிடும். அது என்ன அர்த்தம்னு கேட்டா, நம்ம 12 படி இருக்கு, படி ஏறிண்டே போறோம். சப்போஸ் மேஷத்துல இருக்கு 22, அதாவது எல்லா கிரகங்களும் சேர்ந்து இந்த இடத்துல 22 மார்க் கொடுத்துருக்கு. அப்புறம் 31 மார்க் கொடுத்துருக்கு, 38 மார்க் கொடுத்துருக்கு. இப்படியே வரும்போது இங்க பாத்தீங்கன்னா, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இங்க 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுர்ல 20 மார்க், அதாவது எல்லா பிளானட்டும் கை கழுவிடுது. அப்படி இருக்கும்போது 27 நம்ம ஒன்னா வந்துட்டே இருந்த நம்ம இந்த இடத்துல எல்லா பிளானட்டும், அப்போ அந்த ஸ்டெப் ஒரு ஸ்டெப் உடஞ்சிருக்கு. சொல்லல கர்ணம் தப்பினா மரணம் அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த இடத்தை தாண்டி கிராஸ் பண்ணிட்டா அவ்வளவு கஷ்டப்பட்டவங்க அடுத்தது சனி பகவான் இங்க வரும்போது 33 அப்படிங்கும்போது திடம்னு பார்த்தா திருப்பியும் அப்லிஃப்ட் ஆயிடும். சோ அது மாதிரி இப்ப இங்க உங்களுக்கு ஆரம்பத்துல இந்த 12வது வீட்டுக்கு சனீஸ்வர பகவான் வரும்போது 21 மார்க், அவர் ராசிக்கே வரும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டாரு. 21 25 4 பிந்து எக்ஸ்ட்ரா எடுத்து இல்லையா. சோ இங்க வரும்போது அவருக்கு நன்னா எடுத்து. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 2ஆம் வீட்டுக்கு வரும்போது 29. சோ 21 29 அப்போ அவருடைய ஏழை சனி அவருக்கு எந்த பாதிப்பும் அதிகமா கொடுக்கல. அந்த முதல்ல இருந்த 2.5 வருஷத்துக்கு அப்புறம் கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆயிடுது இல்லையா. அப்புறம் 29 31 அது மாதிரியா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிந்து குறைச்சலா இருக்கோ அந்த இடத்துல சுப பிளானட் எல்லாம் வரும்போது கொஞ்சம் சுபத்தன்மத்தை குறைச்சுப்பாரு இல்லையா. அதே மாதிரி சனீஸ்வர பகவான் எல்லாம் வரும்போது இந்த இடத்துல வரும்போது நம்மளுடைய கரியருக்கு, உடம்புக்கு, அது எந்த பாவத்துல இருக்கோ அந்த பாவத்துக்குடைய கஷ்டங்களே நமக்கு கிடைக்கும் இல்லையா. குறைச்ச பிந்து எந்த இடத்துல இருக்கோ அங்க மெலிஃபிக் பிளானட் வரும்போது அதிக பாதிப்பு கிடைக்கும். இப்போ சுபர பெனிஃபிக் பிளானட் வரும்போது நமக்கு அது கொஞ்சம் இதுவா இருக்கும், கஷ்டமும் இல்லை நஷ்டமும் இல்லை, அதாவது மிடியமா போயிட்டு இருக்கும் நம்ம லைஃப். அந்த மாதிரி இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு சாடை சாத்தியா இருக்கட்டும், ஏழை சனியா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய கரியரா இருக்கட்டும், இந்த சர்வ அஷ்டகத்தை வச்சு நம்மளால நமக்கு நாமளே ஜட்ஜ் பண்ணலாம். அனாவசியமா நம்ம ஒரு ஆஸ்ட்ராலஜர்கிட்ட போய் பைசா கொடுத்து நம்ம நம்மளே ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பயந்துட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம். இதை பாருங்க, இதுல எந்த பிளானட்டும் இல்லை, நீங்க வெறும் பிந்துஸ் தான் இருக்கு. இந்த பிந்துஸ் என்னது கேட்டா ஒவ்வொரு பிளானட்டும் இந்த இடத்துக்கு கொடுக்குற கூட்டுத்தொகை நம்பர் தான் இந்த நம்பர். 8 பிளானட் அந்த மாதிரி கேதுக்கு கிடையாது. ஸோ 8 அதை 9 பிளானட்ல கேது இல்லாதனால 8 பிளானட் சேர்ந்து என்ன தனக்கு முடிஞ்ச எத்தனை பிந்து கொடுத்துருக்கோ அத்தனை பிந்தோட கூட்டுத்தொகை தான் இங்க இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் வருது. ஓகே. சோ அப்போ இந்த இடத்துல எல்லா பிளானட்டும் சேர்ந்து இந்த இடத்துல 38 பிந்து கொடுத்துருக்குனாக்க எல்லா பிளானட்டுமே இந்த இடத்துல ஃபேவரபிளா இருக்கு. எந்த பிளானட் இந்த இடத்துல உட்காந்துனாலும் இவருக்கு கெயின் தான் கிடைக்கும். அதே சமயத்துல இந்த மாதிரியான பிளானட்ல மெலிஃபிக் பிளானட் வரும்போது அந்த இன்னும் ஜாஸ்தி கஷ்டம் கிடைக்கும். பெனிஃபிட் பிளானட் வரும்போது மாடரேட்டா போயிடும். அதான் இது ரொம்ப சிம்பிளா இப்படி வச்சுதான் நம்ம ஒரு நம்மளுடைய ஏழரை சனிக்கு நம்ம பயப்படக்கூடாதா, இல்ல நம்ம கரியருக்கு பயப்படக்கூடாதா, இதெல்லாம் வச்சுட்டு ரொம்ப ஈஸியா நமக்கு நம்மளே பண்ணிக்க முடியும். இது ஒரு ஆஸ்ட்ராலஜரா இருந்தனாக்க எல்லாரும் வெறும் இந்த மாதிரி இஷ்டத்துக்கு ரேண்டமா பதில் சொல்றதுக்கு பதிலா நம்ம எத்தனைதான் நம்ம சுபர், நான் சொன்னேன் பாருங்க, கண்ணதாசனுடைய ஜாதகத்துல போட்டிருந்த போது அவ்வளவு சுபம் இருக்கு. ஆனா அவர் நிறைய பணம் கஷ்டப்பட்டாரு. ஏன்னா அவருடைய அந்த சர்வ அஷ்ட வர்க்கத்துல மார்க் எல்லாம் ரொம்ப குறைச்சலா தான் இருந்தது. சோ அதனால அவர் அவருக்கு பண கஷ்டத்தை தான் அவர் வாழ்ந்தாரு. எவ்வளவு சுபர்கள் இருந்து எவ்வளவு அவர் நன்னா இருந்தா கூட மானிட்டரி கெயின் பார்க்கும்போது சர்வ அஷ்ட வர்க்கத்தை எல்லாம் பார்த்தாதான் நம்ம எத்தனை தசைகள் நன்னா இருந்தாலும் சுபருடைய தசைகள் நடந்தா கூட நமக்கு ரொம்ப எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த சர்வ அஷ்டவர்க்கம், பின் அஷ்டவர்க்கம், இந்த மாதிரி எல்லாம் அஷ்டவர்க்கம் இதெல்லாம் வச்சுதான் கணிச்சிருக்காங்க. சோ அதெல்லாம் பார்க்காம நம்ம ஒரு சகட்டு மீனிக்கு ஒரு பதில் சொல்லக்கூடாது. இப்படி வச்சு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல உங்க கன்சல்டேட் யார் வராங்க உங்ககிட்ட கன்சல்டேஷனுக்கு உங்களுக்கு நீங்க நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கலாம். அடுத்த பதிவுல திருப்பியும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.